ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்ட் டைம்ஸில் டச் பண்ணியே பார்க்காத ஒரு ஏரியானா எங்கள் வீட்டில் சாரீ கபோர்ட் தான். சரி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பட்டு சாரி எல்லாம் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் காற்றோட்டமாக கொஞ்ச நேரம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ரிவர்ஸில் மடிச்சு வைக்கலாம். ஏன்னா அந்த மடிப்புலேயே இருந்துச்சு அப்படின்னா பட்டு சாரி எல்லாம் யூஸ் பண்ணாதப்ப அந்த மடிச்சு வச்ச இடம் எல்லாம் அப்படியே கோடு மாதிரி கிளிய ஆரம்பிச்சிரும். ஸோ அப்பப்போ ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை எல்லாம் வந்து இந்த வேலை செஞ்சே ஆகணும். சிலதெல்லாம் க்ளோஸ் டு ஹார்ட். அந்த மாதிரி தான் இந்த பிங்க் புடவை நான் மடிச்சிட்டு இருக்கிறது. நான் சம்பாரிச்சு ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக எடுத்துக்கிட்ட பட்டு புடவை. சென்டிமெண்ட்ல நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு புடவைக்கு பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஜென்ரலாவே லேடிஸோட சந்தோஷத்துல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இந்த புடவைகள் தான். நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி புடவைகள் எடுத்து வச்சிருப்போம். ஆனாலுமே செகண்ட் ஆர் தேர்ட் டைம் அந்த புடவையை நம்ம கட்டலாம் அப்படிங்கும் போதே பிளவுஸ் ஃபிட் ஆகாது. அது கல்யாணத்தப்ப தைச்ச பிளவுஸ் எல்லாம் சான்ஸே இல்ல. சோ அப்படி இருக்கிற பட்டு புடவைகளை கொண்டு நிறைய தடவை கடைக்கு போயிருக்கேன் மேட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு மேட்சிங்கான கலர்ஸ் கிடைக்கும் போது அதை எடுத்து ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணேன். ஒரே புடவைக்கு செகண்ட் டைம் அவ்வளவு பணம் அதுல இன்வெஸ்ட் பண்றதுல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்களுக்கு வேற ஏதாவது மேட்சிங் ஐடியாஸ் தெரிஞ்சா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.